மீரா ஸ்டெப்ஸில் இருந்து இறங்கி வரும்போது கால் தவறி கீழே விழுந்துடுறாங்க. உடனே மயக்கமாயிடுறாங்க. வீட்டில் யாருமே இல்லை. பூமி வந்து பார்த்துட்டு எழுப்புறாங்க. எழுந்திரிக்கவே இல்லை. கேபியோட அம்மாவும் ஓடி வராங்க. பூமி அவங்க கிட்ட சொல்கிறா, பாட்டி அப்பாவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க, நான் அத்தையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் டிரைவரை வரவழைச்சி மீராவை தூக்கிட்டு போகிறாங்க. இது ஓரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க அபூர்வாவும் சித்தியும். உடனே ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி, டேய் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காடா, போகிற வழியிலேயே அவளை பிடிச்சி கடத்திட்டு போய் அவளை கொன்னுடணும், அவள் டெட் பாடி கூட கையில் கிடைக்கக்கூடாதுரா, அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்ல ஓகே சொல்கிறானுங்க. நக்ஷத்ரா பார்ட்டியில் தன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, திடீர்னு என்னடி பார்ட்டி வச்சுருக்க அப்படின்னு கேட்க, இருக்கு தோ அங்கே பாரு, அவன் பேர் விஸ்வாக், அவன் ககனோட ஃப்ரெண்டு. ககன் ப்ரெசன்ஸ் இல்லாமல் அவன் எந்த ஃபங்க்ஷனும் பண்ண மாட்டான். அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால ககன் கண்டிப்பாக வருவான். ககனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இங்கே. அதை வச்சு நீ என்ன பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்றா. என்னடி சொல்கிற? ஆமாம், எவ்வளோ வளைஞ்சி போனாலும் அவன் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறான், என் நிழல் கூட டச் பண்ண மாட்டேங்கிறான். அதனால் அவனை இப்படித்தான் நான் மயக்கணும். நாட்டில் அவன் குடிக்கிற ஜூஸில் மயக்க மருந்து கலக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன்னு சொல்றா. ககனும் பார்ட்டிக்கு வராரு. ஜூஸை குடிச்ச உடனே தள்ளாடுறாரு. வெயிட்டர் வந்து தாங்களா கூட்டிட்டு போய் நக்ஷத்ரா கிட்ட கொடுத்துறாரு. நக்ஷத்ரா அப்படியே ரூமுக்கு கூட்டிட்டு போறா. இது என்னடா ஓவரா ஊத்தி வச்சிருக்கானே அந்த வெயிட்டருன்னு சொல்லிட்டு அவனை தீட்டிக்கிட்டே கொஞ்சம் தண்ணி எடுத்து ககனோட முகத்துல தெளிக்கிறா. கொஞ்சம் தெளியட்டும்னு சொல்லிட்டு ரூமு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு பெட்ல தள்ளி விட்டுட்டு, மாமா ககன் மாமான்றா. கன்னத்துல அற விடுறாரு. நக்ஷத்ரா அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விடுறாரு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு அவர் கேட்க, இவன் நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்குறா. எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அதை நான் கெடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஷர்ட்டை மாட்டிக்கிட்டு கிளம்புனர வம்படியா இழுக்கிறா. இங்கே போற அந்த பூமிக்காகவா? அவன் நாளையிலேருந்து உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே, என்னடி சொல்ற, பைத்தியமா நீ, எதுக்கு சொல்ற இப்படி அப்படின்னு ககன் கேட்க, ஏன்னா அவள் செத்துருவா, எங்க மம்மி அவளை சாக வச்சிருவாங்க இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்றா. உடனே ககன் பூமிக்கு ஃபோன் பண்றாரு. பூமியோட ஃபோனு கார்லேயே இருக்கு. டிரைவர் எடுத்து பேசுறாரு. சார், பூமி மேடத்தை யாரோ ரவுடிங் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க சார்ன்னு சொல்கிறாரு. நக்ஷத்ரா கேட்குறா, என்ன அவள் லிஃப்ட் பண்ணலையா ஃபோனே அப்படின்னா அவள் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு உடனே நக்ஷத்ரா கழுத்தை நெரிச்சு கேட்குறாரு. என்னடி பிளான் வச்சுருக்கா உங்கள் அம்மா, சொல்லுடி சொல்லுடி அப்படின்னு கேட்க, அதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அவள் நைட்டு செத்துருவா, அது மட்டும் எனக்கு தெரியும்ன்றா. ஜெகன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியில் வராரு. பூமியை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு நக்ஷத்ராவும் ஓடி வரா பின்னாடியே. நீ எப்படி அவளை காப்பாற்றுறேன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கூடவே காரில் ஏறி உக்காந்துக்கிறா வாலண்டரியா. காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு வந்த ககனுக்கு ஏதோ ஒரு பிளான் வந்த உடனே பாதி வழியில் காரை நிப்பாட்டிட்டு அவர் மட்டும் இறங்கி கார் மேலே சாய்ச்சிக்கிட்டு அபூர்வாவுக்கு கால் பண்ணுறாரு. அபூர்வாவோ, என்னத்துக்காக இவன் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறான், என்னடா சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க. ககன் சொல்கிற, பூமி சேஃபாக வீட்டுக்கு வரணும், இது என்னோட ஆர்டர் அப்படின்றாரு. உன்னோட ஆர்டரா? அவள் வீட்டில் தானடா இருக்கா அப்படின்னோடனே, உன் நடிப்பை நிறுத்து, பூமி சேஃபாக வரணும்னு சொல்கிறாரு. டேய், என்ன நீ எனக்கெல்லாம் ஆர்டர் போடுறியா, சொல்ல முடியாது, என்ன பண்ணுவியா பண்ணிக்கடா அப்படின்னவனே, அப்படியா, உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா, நீ நம்பலைனா உனக்கு செல்ஃபி எடுத்து அனுப்புகிறேன்னு அனுப்புகிறாரு. அடே, அவள் எப்படிரா உன் கையில் இருக்கா அப்படின்னு அபூர்வா கேட்க, என்ன சொல்கிறேன்னா அதை செய், பூமிக்கு என்ன நடந்தாலும் அதே தான் உன் பொண்ணுக்கு என் கையால் நடக்கும்ன்றாரு. டே, என் பொண்ணை ஒன்றும் பண்ணிடாதரா, நான் அந்த ரவுடிங்களுக்கு ஃபோனை பண்ணி அவளை ஒன்றும் பண்ண விடாமல் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரவுடிங்களோ பயந்துக்கிட்டு எடுக்கல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாலும் ரவுடிங்க எடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணை கொன்னுட்டு சவத்தை காட்டினாதான்டா மேடம் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு எடுக்காமையே கட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. உடனே அபூர்வாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே ககனுக்கு ஃபோன் பண்ணி, டே நான் ரொம்ப நேரம் அவனுங்களுக்கு ட்ரை பண்ணேன்டா, அவனுங்க எடுக்க மாட்டேன்றானுங்க, ஆனால் அவனுங்க அந்த பொண்ணை எங்கே கூட்டிகிட்டு போவாங்கன்றது எனக்கு தெரியும், அந்த பிளேஸை சொல்கிறேன், நீ வேணா அந்த இடத்துல போய் அவளை காப்பாற்றிக்கடா அபூர்வா சொல்ல ககன் போகிறாரு. இந்த ரவுடிங்க காட்டு பகுதிக்கு பூமியை இழுத்துட்டு போகிறானுங்க. ரவுடிங்களை தள்ளி விட்டுட்டு பூமி ஒரு சைடு ஓடுறா. அப்போ கூட ககன் அந்த காட்டு பகுதியில் வந்து நக்ஷத்ரா கிட்ட சொல்கிறாரு, வெளியில் வந்து நிற்காத, உள்ளேயே உக்காரு, வெளியில் வந்தீங்கன்னா உனக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு ஓடுறாரு. அவர் பின்னாடி அந்த நக்ஷத்ரா இறங்கி ஓடுறா. ககன் அபூர்வாக்கு ஃபோன் பண்ணி அந்த நம்பரை எனக்கு ஃபார்வேர்டு பண்ணு அப்படின்னு கேட்குறாரு. ககனுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறா ரவுடிங்களோட நம்பரு அபூர்வா. அதுக்குள்ளேயே ககன் வந்து பார்த்துறாரு ரவுடிங்கில் ஓடிட்டு இருக்கிறது. ககன் வந்து ரவுடிங்க கிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ நக்ஷத்ரா ஓடி வர, டே முட்டா பசங்களா, முதல்ல இவரை லாக் பண்ணுங்கடா, நான் போய் அந்த பூமியை லாக் பண்றேன்னு சொல்லிட்டு நக்ஷத்ரா ஓடுறா. பூமி ஓடிக்கிட்டே இருக்கா. அங்கே ஒரு அலுமினியம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அதுக்குள்ளே போயிடுறா பூமி. அவளை ஃபாலோ பண்ணிட்டு நக்ஷத்ரா போறா. ஒரு கோல்டு ரூமுக்குள்ள பூமி உள்ளே போயிடுறா. அந்த நேரத்தில் இந்த நக்ஷத்ராக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது.
நக்ஷத்ரா எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, நான் பார்ட்டியில் இருக்கேன் மம்மி அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிற, நீ அந்த ககன் கூட தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ தான் எல்லாத்தையும் உளறி வச்சிருக்க, உன்னை பணைய கைதியாக வச்சு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டாண்டி அவன் அப்படின்றாங்க. நக்ஷத்ரா வேற சைடு திரும்பி ஃபோன் பேசிட்டு இருக்கும் போதே ககன் உள்ளே வராரு. அந்த டைமு அந்த கோல்டு ரூம் ஒன்று ஓப்பனில் இருக்கிறத பார்த்துட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறாரு அவரும். நக்ஷத்ரா ஃபோன் பேசிட்டு வந்து கோவத்தில், நீ இங்கே இருந்து சாவு, நான் ககன் மாமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பூமி மட்டும்தான் உள்ளே இருக்கான்னு நினச்சி அந்த ரூமை லாக் பண்ணிட்டு கீ எடுத்துட்டு போயிடுறா. பூமி ஒரு மூட்டைக்கு பக்கத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத ககன் பார்த்துட்டு பூமி அப்படின்னு கூப்பிட்ட உடனே உயிர் வந்த மாதிரி ஓடி போய் நிற்கிறா பக்கத்தில். அந்த கோல்டு ரூமில் 2 பேருமே மாட்டிக்கிட்டாங்க. ககன் நிறைய பேருக்கு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் எந்த சிக்னலும் அவருக்கு கிடைக்கல. கொஞ்ச நேரத்திலேயே பூமிக்கு ரொம்ப குளிர்து. தான் சட்டையை கழட்டி கொடுக்குற பூமி அப்படியே மயக்கமாயிடுறா. என்ன பண்ணுறதுனே தெரியல ககனுக்கு. லாக் வேற ஆயிருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கார். ஹாஸ்பிட்டலில் மீராக்கு எல்லா விஷயத்தையும் டிரைவர் சொன்ன உடனே ஷாக் ஆகிடுது. என்னது, பூமியை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? சரி உன் போனை கொடுன்னு சொல்லிட்டு கேபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கேபியோட நம்பரு சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏன்னா கேபி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரியில் இருக்காரு நயனி கிட்ட. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.